ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பாசிட்டிவ்னு ரிசல்ட் வருது. இதை பார்த்ததுமே காவேரிக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் குழம்பி போயிருக்காங்க. பேசாமல் நம்ம என்ன பண்ணுறது, இந்த கர்ப்பத்தை கழிச்சிடலாமா இல்லை வேண்டாம், அது பெரிய பிரச்சனையாயிடும். விஜய்க்கோ எனக்குமான ஒரு புனிதமான உறவுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் இதை நான் விஜய் கிட்ட இப்பவே போய் சொல்றேன்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. நீங்க அப்பா பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு இதை கேட்ட விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே காவேரி இல்ல இந்த குழந்தைய வச்சுக்கணுமான்னு சொல்லி மறுபடியும் கேட்டுட்டோம். விஜய் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன காவேரி நீ பேசிட்டு இருக்க, இந்த குழந்தை நமக்கு எந்த அளவுக்கு பொக்கிஷம், இந்த குழந்தைய கலைக்கலாமான்னு சொல்லி பேசுற, நீ விளையாட்டுக்கு கூட இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லக்கூடாது, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இல்ல நம்ம இப்படி பிரிஞ்சிருக்கிற நிலையில இப்படி தேவையான்னு சொல்லி கேட்டதோ, இதுதான் நம்ம ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்கான ஒரு பாலமா இருக்க போகுது. இப்பவே போயிட்டு நான் அத்தை கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க நம்ம ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பாங்க நல்லா சொல்லி விஜய் சொல்றாங்க. இதை கேட்டதுமே காவேரி இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு தடுத்தாலும் விஜய் அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நான் சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதத்துல இருக்காங்க. இது எல்லாமே காவேரியோட கனவு. ஒருவேளை நம்ம விஜய் கிட்ட சொன்னாலுமே இதுதான் நடக்கும், ஆனா நம்ம சொல்லக்கூடாது, இது நம்ம எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து மறைச்சாகணும்னு சொல்லி காவேரி முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.